திருநெல்வேலியில் பேருந்துகளில் சாதி ரீதியான பாடல்களை ஒளிபரப்பினால் ஓட்டுநர் நடத்துனர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மருது இணைந்திருக்கிறார். மருது, பேருந்துகளில் சாதி ரீதியான பாடல்களை ஒளிபரப்பக்கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார்கள் காவல்துறையினர்? திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த சில தினங்களாகவே திருநெல்வேலியில் பள்ளி மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய மோதல் சம்பவம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இதனை கட்டுப்படுத்தும் வகையில் மாவட்ட நிர்வாகம் காவல்துறையும் இணைந்து பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். பள்ளிகளுக்கு சென்று பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள். இது மட்டுமில்லாமல் அதன் ஒரு பகுதியாக இந்த மோதல் சம்பவங்கள் பொதுவாக பேருந்துகள் பயணிக்கும் போதும் பேருந்து நிலையங்கள் தான் இது தொடங்குகிறது. ஆக அங்கு இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை தடுக்கும் வகையில் தற்போது திருநெல்வேலி மாநகர போலீஸ் காவல்துறை தரப்பாக நெல்லை சந்திப்பு, எம்ஜிஆர் பேருந்து உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மற்றும் அரசு பேருந்துகளை ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் அழைத்து ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினார்கள். அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் போது ஜாதி ரீதியாக ஏதேனும் பாடல்கள் பேருந்துகளில் ஒளிபரப்பக்கூடாது, அவ்வாறு மீறி ஒளிபரப்பினால் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், வழக்கு பதிவு செய்யப்படும் என ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறார்கள். மேலும் பேருந்துகள் மற்றும் பேருந்து நிலைய வளாகத்தில் ஏதேனும் சண்டை சச்சரவுகள், சட்டவிரோத செயல்கள் ஈடுபட்டாலோ உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இது இங்குதான் தொடங்குகிறது. இதன் காரணமாக தான் பள்ளியில் பெரிய அளவு மோதல் ஏற்படுகிறது. ஆகையால் சிறிய அளவு பிரச்சனையின் போது தொடர்பான தகவல்களை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என ஒரு அறிவுரையும் வழங்கியிருக்கிறார்கள். மேலும் பொதுவாகவே இந்த நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த ஜாதி ரீதியான பாடல்கள் என்பது அதிக அளவு தனியார் பேருந்துகளில் ஒளிபரப்பப்படுவதாக ஒரு புகார் வந்த நிலையில் இது தொடர்பான ஒரு எச்சரிக்கையை திருநெல்வேலி மாநகர காவல்துறை தரப்பில் விடுக்கப்பட்டிருக்கிறது. மருதுபாண்டி, ஓட்டுநர் நடத்துனருக்கு இந்த மாதிரியான ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கும் நிலையில பயணிகள் வற்புறுத்தினால் அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்களா? பொதுவாக பயணிகள் இதுபோன்ற பாடுகளை ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என எச்சரிக்கை அல்லது தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்களோ அவர்கள் தொடர்பான தகவலையும் போலீசுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். அவ்வாறு கொடுக்கும் பட்சத்தில் ஓட்டுநர்கள் நடத்துனர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படும், அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் பேருந்துகளில் திரைக்கட்டுகளில் பயணம் செய்தாலோ, செல்போன் பேசினாலோ அல்லது பேருந்துகளில் பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் வேறு எந்த வகையான நடவடிக்கைகளை மேற்கொண்டாலோ உடனடியாக தகவல் தெரிவிக்கலாம். அவ்வாறு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். பொதுவாக மாணவர்களாக இருந்தாலும் அது தொடர்பான தகவலை தாருங்கள், அவர்களுக்கு தேவையான அறிவுரைகளையும் வழங்க தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் செய்ய இருக்கிறோம் என்பது குறித்தும் நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்களுக்கு காவல்துறை தரப்பில் இந்த அறிவுரையானது வழங்கப்பட்டிருக்கிறது. நெல்லையில் பேருந்துகளில் சாதி ரீதியிலான பாடல்களை ஒளிபரப்பினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு காவல்துறையினர் எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றனர். இது குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மருதுபாண்டி. கேட்டா எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. புரியுதா? குறிப்பா பிரைவேட் பஸ்ஸஸ் ஜென்ரலான பாட்டு போடுங்க, யாரும் வேண்டாங்களா? யார் ரீதியான பாட்டு 100% அவுத்துருக்கு. சரி, அதுல வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. நீ கூப்பிடுறது அதுக்காக தான். சரிதானே? இது ஒன்றும் குழப்பம் இல்லையா உங்களுக்கு? கஷ்டமான நேரத்தில்